ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது அந்த அத்திமரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது அந்த அத்திமரம். தோற்றம் நல்ல செழிப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த இலைகள் இல்லாம கிடையாது, கிளைகள் இல்லாம கிடையாது, பார்க்கறதுக்கு நல்ல பச்சை பச்சல் இருக்க தவிர அந்த மரத்துக்கிட்ட யார் வந்தாலும் எல்லாருக்குமே ஏமாற்றம் தான். கடைசியில் ஏசப்பாவுக்கும் ஏமாற்றம் தான். நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு? என்னுடைய வெளி தோற்றம் ஓகே, ஆலயத்துக்கு வரேன், என் வெளி தோற்றம் ஓகே, ஹோலி கம்யூனுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறேன், என் வெளி தோற்றம் ஓகே, அந்நிய பாஷை பேசுறேன், என் வெளி தோற்றம் ஓகே, காணிக்கை கொடுக்குறேன், தசமாக கொடுக்குறேன், என் வெளி தோற்றம் ஓகே, ஊழியம் கூட செய்யறேன், என் வெளி தோற்றம் ஓகே, உள்ள எப்படி கனி இருக்கா? கனி கொடுக்குறோமா? இன்னைக்கு தேவச்சனமே ஏசப்பா ஆசாசியா அவருக்கு பசித்த எங்கேயும் போல தம் மரத்தை தேடி வந்தார். கடைசியில் அந்த மரத்துக்கு ஏசப்பாக்கு ஏமாற்றம் மிச்சம். அந்த மாதிரி தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்து நம்ம கனி கொடுப்போம், நம்ம ஏசப்பாக்கு பிரியமாக நடப்போம், ஏசப்பா விருப்பத்தை நிறைவேற்றுவோம், நம்ம கனி கொடுக்குற பிரோஜனமாக இருப்போம், நம்ம ஏசப்பாக்கு பிரோஜனமாக இருப்போம். ஊழியக்காரோட எதிர்பார்ப்பு கூட அதுதான். இந்த விசுவாசி நல்ல கனி கொடுக்கும், இந்த விசுவாசி நல்ல கனி கொடுக்கும், இந்த விசுவாசி நமக்கு பிரோஜனமா இருக்கும், இந்த விசுவாசி சபைக்கு பிரோஜனமா இருக்கும், இந்த விசுவாசி ஊழியத்துக்கு பிரோஜனமா இருக்கும், இந்த விசுவாசி நம்பும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைக்கும். ஹலோ, நம்ம பக்தி முட்டி போடுறது, ஒயிட் சாரி கட்டுறது, அந்நிய பாஷை பேசுறது, ஹல்லேலூயா சொல்றது, ஆராதனை செய்யறது, ஜெபிக்கிறது, இதெல்லாம் சடங்கா மாறிடக்கூடாது. கிரியை வேணும். இந்த 40 நாட்கள் மாத்திரம் சடங்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா மாறினதுக்கு அப்புறம் கிரியைகள் கனி அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா, கிரியை இல்லைன்னு சொன்னா என்னுடைய பக்தி வெறும் சடங்கு தான். என்னோட வாழ்க்கையில நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, இவ்வளவு வருஷம் வரேன் நான் சர்ச்சுக்கு, நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் ஏன் வரல, எதிர்பார்க்கிற நன்மை ஏன் வரல, எதிர்பார்க்கிற மேன்மை ஏன் வரல, எதிர்பார்க்கிற காரியம் ஏன் நடக்கல. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். இன்னைக்காவது நான் வெளி தோட்டத்துக்கு மாத்திரம் நான் சபைக்கு வருவதும் ஜெபிப்பதும் போவதும், என் இருதயம் மாறாமல் இருப்பதும், என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன் என்பது இருப்பதும் மாறினா ஆண்டவர் இன்னிலிருந்து முன்ன காட்டிலும் அதிகமாக நம்புகிற ஒரு நம்பிக்கையான ஒரு அத்திமரமாய் நீ இருப்பேன்.